ஓம் நம சிவாய். நாம் இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நபருக்கு திருமணம் இல்லை அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும், அதற்கு சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ஜோதிட விதிகள் என்ன, அந்த விதிகள் சிஆர்பி மெத்தடில் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி கிரக தொடர்புகள். ஏற்கனவே சித்தர்கள் சொன்ன முறையில் கிரக தொடர்புகள் ஏற்படுது. மேலும் சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற முறையிலையும் கிரக தொடர்புகள் ஏற்படுது. சிஆர்பி மெத்தடில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், அதாவது இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது போல மேலும் 2 முறைகளில் கிரக தொடர்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன். இப்போது திருமணம் இல்லாத ஜாதக அமைப்பிற்கு உதாரணமாக நமது முன்னாள் முதல்வர் அவர்களோட ஜாதகத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இவங்க பிறந்திருக்கிறது மிதுன லக்னம், 2ஆம் இடம் கடகம், இதில் சனி இருக்குது. 3ஆம் இடம் சிம்மம், இதில் சந்திரன் செவ்வாய் இருக்குது. 5ஆம் இடம் துலாம், இதில் கேது இருக்குது. 7ஆம் இடம் தனுசு, இதில் குரு இருக்குது. 9ஆம் இடம் கும்பம், இதில் சூரியன் புதன் 2 கிரகங்கள் இருக்குது. 10ஆம் இடம் மீனம், இதில் சுக்கிரன் இருக்குது. 11ஆம் இடம் மேஷம், இங்கே ராகு இருக்குது. இந்த ஜாதகத்திற்கு திருமணம் இல்லாமல் போவதற்கு சைடில் தெரிகிற எல்லோ கலர் பாக்ஸில் 6 விதிகள் சொல்லியிருக்கேன். இந்த 6 விதிகளும் பொருந்தி வரணும். இந்த ஜாதகத்திற்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ஜாதகமாக இருந்தாலும் இந்த 6 விதிகள் முழுமையாக இருந்தால் அவருக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக பயப்படாமல் சொல்லலாம். முதல்ல இருக்கிற 4 விதியுமே ஒரு காமனான ரூல்ஸை வச்சுருக்கு. என்ன அப்படின்னா, செவ்வாய் சனி இந்த 2 கிரகங்களும் லக்னம், அதாவது ஜாதகர், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், இந்த 4 ஸ்தானங்களுக்கும் செவ்வாய் சனியினுடைய தொடர்பு வரணும். மேலும் குடும்பஸ்தானாதிபதிக்கு வதம் அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும். அதே மாதிரி ராகுவிற்கு வதம் அல்லது வேதை அல்லது வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும். இந்த 6 விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் ரூல், லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்கே இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் இங்கே இருக்குது, கும்பத்தில் இருக்குது. இது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள். சைடில் கிரக சாரத்தில் பாருங்கள், புதன் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்குது. அவிட்டம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. இது போல் அந்த புதன் சனியோட வீட்டில் இருக்குது. அப்போது லக்னத்திற்கு, அதாவது லக்னாதிபதிக்கு சனி தொடர்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2வது ரூல், 2க்கு செவ்வாய் சனி தொடர்பு. 2 என்பது மிதுன லக்னத்திற்கு கடகம், அதன் அதிபதி சந்திரன். சந்திரன் 3ஆம் வீட்டில் செவ்வாயோட நேரடியாகவே இணைஞ்சிருக்கு. அதாவது மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் சிம்மத்தில் இருக்குது, கூட செவ்வாய் இருக்குது. அப்போ 2ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. அதே சமயம் மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்லேயே சனி இருக்குது, அதனால் சனி தொடர்பு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. 3வது ரூல், 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. 5 என்பது மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடமான துலாமை குறிக்குது. இதன் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குது?
10ஆம் இடமான மீனத்தில் இருக்குது. இந்த 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனை சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. அப்போது 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சுக்கிரனுக்கு நேரடியாக பார்க்கும் பொழுது சனியோட தொடர்பு கிடைக்கல. சிஆர்பி மெத்தடில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த விதத்தில் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி, சனி அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம். இந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரம் இங்கே புதனுடைய நட்சத்திரம் ரேவதி ஆயில்யம் இப்படி இருக்கும் பொழுது ரேவதியில் இருக்கிற சுக்கிரனை ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது இந்த சுக்கிரன் கடகத்தில் ஆயில்யத்துக்கு வந்துடும். அப்பொழுது சனியோட சுக்கிரன் இணைவு ஏற்படுது. அதாவது 5ஆம் வீட்டு அதிபதிக்கு சனியோட இணைவு ஏற்படுது. ஏற்கனவே செவ்வாய் 8ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்குது. இந்த சனி இடமாற்றத்திற்கு பின், அதாவது திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படிங்கிற முறையில் சனியோட தொடர்பு ஏற்படுது. அப்போது 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய் சனி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. 4வது ரூல், 7க்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்கே மிதுன லக்னத்திற்கு 7ஆம் வீடு தனுசு, இதன் அதிபதி குரு. இந்த குரு என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள், மூலம் நட்சத்திரத்தில் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ஆயில்யம். அப்போது மூலம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரமான ஆயில்யத்தில் சனி இருக்குது. இந்த மாதிரி வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தங்களுக்குள் இணைவை ஏற்படுத்திக்கும், அதாவது தொடர்பு ஏற்படுத்திக்கும். அப்போ மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிற குருவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனியும் தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுனால 7ஆம் வீட்டிற்கு சனியின் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்த குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக செவ்வாயை பார்க்குது. அப்போது 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த விதத்தில் 4வது விதி மேட்ச் ஆகுது. அடுத்தது 5வது விதி, 2க்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. மிதுன லக்னத்தின் 2வது வீடு கடகம், அதன் அதிபதி சந்திரன் இங்கே இருக்குது, சிம்மத்தில் இருக்குது. என்ன நட்சத்திரத்தில் இருக்குது? மகம் நட்சத்திரத்தில் இருக்குது. மகம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்குது. இந்த மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வேதை நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால 5வது விதி பொருந்தி வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும். 6வது விதி, ராகுவிற்கு வதை அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. ராகு இருக்கும் நட்சத்திரம் பாருங்கள், சைடில் கிரகசாரத்தில் காட்டியிருக்கேன். ராகு பரணி நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த பரணி நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் அவிட்டம். இந்த அவிட்டத்தில் யார் இருக்கா? புதன் இருக்குது. இதைத்தான் நான் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு கோடு போட்டு காட்டியிருக்கேன். அதாவது ராகு அமர்ந்த நட்சத்திரம் பரணி, அதனுடைய 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த வைநாசிக நட்சத்திரமான அவிட்டத்தில் புதன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த விதத்தில் சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற 6 விதிகளும் பொருந்தி வரதை பார்க்க முடியுது. இது போல் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் இல்லை அப்படின்னா இந்த விதிகள் எல்லாம் நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத கண்கோடாக பார்க்கலாம். தைரியமாக நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயம் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த கிரக நிலைகள் இருந்தால் அவருக்கு எதிர்காலத்தில் திருமணம் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இது போல் அடுத்த வீடியோவில் வேறொரு திருமணம் இல்லாத நபரோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம்.